விருதுநகர் மாவட்டம் கோவிலூர் கிராமத்தில் அமைந்துள்ள பெரிய குளம் கண்மாய் பாசனத்தில் 150 ஏக்கர் பரப்பளவில் விவசாய நிலம் உள்ளது. இதில் 30க்கும் மேற்பட்ட விவசாயிகள் விவசாயம் செய்து வரும் நிலையில் தற்போது 2வது போகத்திற்கான பயிர்களை விவசாயிகள் நடுகை செய்துள்ளனர். தற்போது நிலவி வரும் கடும் வெப்பம் காரணமாக கண்மாய்கள் வற்றிவிட்ட நிலையில் அங்குள்ள கிணறுகளில் உள்ள தண்ணீரை கொண்டு விவசாயிகள் பயிர்களை வளர்த்து வருகின்றனர். இந்த நிலையில் கிணறுகளுக்கு மின்சாரம் வழங்குவதற்கான டிரான்ஸ்பார்மர் கடந்த 10 தினங்களுக்கு முன்னதாக பழுதானது. எனவே கடந்த 12 தினங்களாக மழையும் இன்றி கடும் வெப்பத்தின் காரணமாக 150 ஏக்கரில் சாகுபடி செய்யப்பட்டுள்ள பயிர்கள் அனைத்தும் கருகும் நிலையில் உள்ளன. இதுகுறித்து மின்சார வாரிய துறையினரிடமும் எம்எல்ஏ, எம்பி உள்ளிட்ட மக்கள் பிரதிநிதிகளிடமும் பலமுறை புகார் தெரிவித்தும் அவர்கள் நடவடிக்கை ஏதும் எடுக்காமல் தங்களை அலட்சியம் காட்டி வருவதாகவும் விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.